ஊட்டி மஞ்சூர் வேணும். வாங்க உள்ள. கனவிலும் மறவா காதல் நினைவுடனே முன் கண்டறியாத ஒருவர் துணையுடனே. என்னப்பா வேணும்? என்ன வேணும்? உங்களுடைய வீட்டுக்கு போனேன். ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருக்கா, மாற்றி வச்சுருக்கீங்களா? அந்த டாக்குமெண்ட் உங்களுக்குள்ளதா? உங்களுக்கு உங்கள் பேர்லாம் எழுதி முடிச்சிட்டிங்களா? எப்போ முடிச்சிங்க? அதுக்கு தான் நான் பத்திரத்தை எழுதி பார்த்தேன். வில்லங்கமான நிலைகளும் மன வருத்தத்துக்குரிய செய்தியும் இருக்குது. வருத்தப்படுவீங்களா? உண்மையை சொன்னால் நல்ல உட்கார உட்கார முடியாதா? அப்போ நின்றுருக்கா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஊட்டி உங்கள் எல்லையில் ஏற்கனவே மாரியாத்தா இருக்காள, அதையெல்லாம் தாண்டி போயிட்டா சோலைமா வனத்துக்கு எல்லைக்குள்ள முனீஸ்வர சாமி இருக்கார். இப்போ உங்களுடைய வீடு சம்பந்தமாக மாந்திரிகம் செய்வினை சம்பந்தமான குறைபாடுகள் நடந்திருக்கு. அதில் உன் உடன்பிறப்பு மேலேயே உனக்கு சந்தேகம் இருக்குது. நடந்தது உண்மை. ஏன்னா இவா மேனியில் அடிக்கடி ஒரு அழுத்தமும் இரவில் தூங்கும் பொழுது ஒரு மனப்பயமும் இருந்து கொண்டு இருக்கிறது. புரியுதா? ஆனால் இது நடந்தது உண்மைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி தான் என்னையை பார்க்க வந்திருக்கிய. அதை தீர்த்து தந்தா போதுமில்ல, காலில் விட்டுவாங்க. யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சம். மதியம் என்னைய பார்த்துட்டு போப்பா. வா மகளே, இந்த கனியை அறகுறையாக இருக்க கட்டிடத்தில் போடு, மாளிகையாக மலரும். இந்த கனியை கையில் வச்சுக்கா, என்னைய கும்பிட்டுக்கா. மதியம் 3:30 என்னைய பார். வா. என்ன படிக்கிற? என்ன சப்ஜெக்ட்? அப்படியா? ஓ, சென்னையில் உனக்கு வேலை ரெடி ஆகிடுது. போ, இந்தா தயாராக இந்தாம்மா. சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு ஹைதராபாத்தில் உங்களுடைய கட்டிடத்துக்கு பக்கத்தில் போனேன். அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சோன்னா 4வது குறுக்கு சாலையில் உங்கள் வீடு இருக்கு. சரிண்ணா? 4வது குறுக்கு சாலையில் இடது பக்கம் நுழைந்தால் உங்களுடைய வீடு. அதில் வலப்புறத்தில் மரமும் ஒரு கோயிலும் இருக்குது. ரைட் சைடில் ஒரு மரம், ஒரு கோயில் இருக்கு. அது என்ன கோயிலுப்பா? விநாயகர் கோயில். ஆனால் இப்போ 2.25 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் பண கஷ்டங்களும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதற்கிடையில் உடல்நிலைகளால் கொஞ்சம் பாதிப்பும் மனதால் வருத்தமும் நடக்கும். இந்த பொம்பளை பிள்ளைக்கு இந்த ஆண்டில் நான் கல்யாணத்தை நடத்தி விட்டா போதும்ல. உன் மகனுக்கு இது என்ன மாதம்? செப்டம்பர், அக்டோபர் மாதத்துக்குள்ளே நான் நிரந்தர வேலையை வாங்கி வெட்டியாக்கி தந்தேன். இந்தா நல்லா இருக்கும் மகனே, அருமையாக செஞ்சுருவோம். வா பக்கத்தில். திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு. திருத்தணி முருகனை ஒரு பார்வை பார்த்துட்டு போயிருங்க. போவேன முருகா. போயிட்டு வரலாம். வெற்றி உண்டு. சொன்னியாச்சே? எஸ், ஜாப் கிடைச்சாச்சு. சந்தோஷம். வெற்றி உண்டு. மதியம் நல்லா சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? அப்படியா? ஆ ஆ ஆ ஆ வந்திருக்காங்களா? கேட்டு பார்க்குறேன். தஞ்சாவூர். போவோம். உடனே நைட்டு 9 மணிக்கு நான் அனுப்பிடுவேன். கவலைப்பட வேண்டாம். 4 மணிக்கு 6 வர சொல்லு.
அப்படியா? இப்போ நாளைக்கு போ. கருப்பசாமி, என் மகன் நடக்க முடியாமல் வேதனைப்பட்டு அநாத ஆசிரமத்தில் இருக்க மாதிரி இருக்கான், அவனை எப்படி வாழ வைக்கிறது எனக்கு தெரியலன்னு ஒருத்தி கேட்டு வந்திருக்கான். உன் மகன் அங்கே இருக்கிறது தான் கரெக்ட். உன்னால் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. மாதம் ஒரு முறையோ இருமுறையோ வந்து பார்த்து வந்து பார்த்து சமாதானம் அடைவாயாக. வேற என்ன வேணும் உனக்கு? இந்தா பக்கத்தில் வா, தயார் பண்ணித்தாரேன். உன் கடனை தீர்த்து வெற்றி ஆக்கித்தாரேன். நல்லா இருக்கும் மகனே. 3 முறை வா பார்த்தார். கருப்பசாமிக்கு இடம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? இடம் மனை சம்பந்தமா? வாமா, நீங்க யாரு? என்ன பேரு? என்னம்மா இடம் பிரச்சனை உனக்கு? கண்ண மூடு. அந்த சோரில் 3/4 அடி இடம் அவங்க இடம் உங்ககிட்ட இருக்குங்கிறது உண்மை. நீங்கள் எப்படி அன்னைக்கு அந்த சோறு அப்படி கட்டினீங்க? அப்படியா? கால் வந்துட்டு வா, சம்மதிக்க வைப்போம். கட்டியாச்சு, ரெடி பண்ணி தரேன் போ. கருப்பசாமிக்கு அவனுடைய மனதை, எதிரியின் மனதை பக்குவப்படுத்தி அதுக்கு ஒரு பைசீல் பண்ணி பணத்தை கொடுத்து மீண்டும் எழுதி ரெக்கார்ட் பண்ணி தரேன். அந்த இடத்த வெற்றியாக்கி தரேன். வேற இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. மனையை ஜெயிச்சு தரேன், கடனை தீர்த்து தரேன் போ. கருப்பசாமிக்கு ஆம்பளை பையனை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாக்கா வா. என்ன பையனுக்கு என்ன கால்? 1000 எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. காலம் காலம் பொண்ணை பறி கொடுத்தவன் கூட சமாதானம் ஆயிடுவான், மண்ணை பறி கொடுத்தவன் கூட சமாதானம் ஆயிடுவான். மனசை பறி கொடுத்தவன் என்ன செய்ய மாட்டான்? சமாதானம் ஆக மாட்டான். அப்படி சமாதானம் ஆகிறதுக்காக தான் நம்ம அரசு ஒரு மருந்து கொடுத்துருக்கு. என்ன மருந்து? டாஸ்மாக். என்ன மருந்து? டாஸ்மாக். மனக்கவலை மரங்கள் மக்களே அப்படி சொல்லி கொடுத்துருக்கு. உன் மகன் அதை குடிச்சுக்கிட்டுலான்னு தான் புலம்பிக்கிட்டு இருக்கான். சில சமயத்தில் 2 ரோடு பார்க்க விட மாட்டான் அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு கனல் போட்டுக்கிட்டு அடைச்சி போட்டுட்டு பேசிட்டான். கால் வந்துட்டான். உனக்கு வேணுமானே? அவனுடைய மனதை திருப்பி தந்தா போதுமில்ல, வேற என்ன வேணும்? அவனை திருத்தி தாரேன். இன்னொரு பொம்பளையை நோட் பண்ணாம பார்த்துக்கிறேன் போ. கவலைப்படாத, மனித இயற்கை தான், மாறிடும் போ. நல்லா. கருப்பசாமிக்கு என்னப்பா யூனிஃபார்மாக வந்திருக்கே, யார் நீங்கள்லாம்? ஆசிரியர்கள். சென்னை என்று கூப்பிடும் பொழுது வாருங்களேன். ஏதோ டிக்கெட் புக் பண்ணிட்டு அவசரப்படுத்துகிறீங்களா என்ன? இல்லையே, படித்தவர்கள் அமைதி பெற்று இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாழ்க. அதே தஞ்சாவூர் எல்லை, என் இடத்துலையும் பிரச்சனை இருக்கு ஐயா. ஒருத்தருக்கா மண்ணில் பிரச்சனை இருக்கு, என் இடத்துலையும் இருக்குன்னு புலம்புதிய. கால் வந்துவா. நமஸ்காரம். எடுத்துடா. என்னடா இடம் பிரச்சனை?
கண்ணமுடா தம்பி, கறித்துண்டை வயிற விலைக்கு விற்க நினச்சா நடக்குமாடா? உனக்கு தேவை 1000 இருக்கும், உனக்கு தக்கன ஒருத்தன் ஆமாச்சாமி போடுறவனை பிடிச்சி கொண்டு வந்துடுவா, கால் வந்துட்டு வா. அப்படின்னா நமக்கு கமிஷன் கிடைக்கணும்ல. நம்ம என்ன புரோக்கரா? நல்ல காலில் உள்ள அவசரப்பட்ட பேவில்லை, ஒழுங்காக காலில் வந்துட்டு வா. என்ன கண்ணமுடு, உன் இடத்துக்கு முன்னால் இன்னொருத்த இடம் கிடக்கா, அதில் பாதை இருக்கா? அதுக்கு என்ன செய்ய? அப்போ அவன் சம்மதிக்கணும்ல, சம்மதிக்க வைக்கணும். அதுக்கு நான் தான் கிடச்சேன், கால் வந்துட்டு வா. கெட்டிக்கார வேலை இருக்கு. அவனும் நீயும் சேர்ந்து விற்கிறது மாதிரி ஒரு வழியை கொண்டு வரேன், இல்லாட்டா அவனையே உன் விலைக்கு கட்டுப்பட வைக்கிறேன். பிடிச்சுத்தாரன், பிடிச்சிக்கா. 1 மாதத்தில் நடந்துடும். போய்ட்டு வா, சாப்பிட்டு போ. கிடைச்சிடு வரம் கிடைச்சிடும், ஓடி போயிடாத, வயிறார சாப்பிட்டு போ. கல்யாணம் சம்பந்தமாக யார் கேள்வி கேட்டது? வாங்க. யாருக்கு? வாங்க வாங்க வாங்க. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கதிப்பவர் மனமணி விளக்கை. என்ன வேலை பார்க்குறேன்? இப்போ கல்யாணம் யாருக்கு முடிக்கணும்? இவனுக்கு வேலை கிடைக்க கரெக்டாக 9 மாதம் ஆயிரும். ஆமாம், நிலையான பணியை வாங்கி தரேன். அந்த மகனுக்கு கல்யாணத்தை தை மாதத்துக்குள்ளே நிர்ணயம் பண்ணி வெட்டியாக்கி தரேன். அந்த சொத்து பிரச்சனை நீங்கிறதுக்கு மாதம் 3 ஆகும். பொறுமையாக இருக்கணும். என்னை 3 முறை பார்க்கலாம், ஜெயிக்கிறேன். வா. ஆமாம், நீ இன்னும் நொண்டி நடக்கிற அப்படியா? நொண்டி வீரனார்னு ஒருத்தர் வராரு. அவர் யாரு? வீரனார்னு ஒருத்தர் வராரு. உங்கள் சாமியா? ஏச்சுப்போ, நல்லா வர வச்சிருவான். உன் பையன் ஏற்கனவே ஒரு லிங்கில் இருக்கான், அப்படி ஜாதகமும் இருக்கு. அதனால கல்யாணத்தை ஓத்தார்வா முடிக்கணுமா, அவை இஷ்டத்துக்கு முடிக்கணுமா? தை மாதத்துக்குள்ள உறுதியாயிரும், வெற்றி ஆகிட்டார். வேற என்ன வேணும்? பொம்பளை பிள்ளை கல்யாணம் இஷ்டப்படி சிறப்பாக நடக்கும், அதுக்கு பணமும் கிடைக்கும். கர்மசாமிக்கு அப்படியா? கடன்கள் வீடு சம்பந்தமாக குழப்பம் அடைந்து வந்தது யார்? எந்த ஊர்? மறையூர். கச்சா காக்கி மாக்கா வச்சு இன்னும் உங்கள் ஏரியாவில் கருப்புசாமி சொல்லமாட சாமிலாம் வராரு, இருக்காங்களோ? கால் வந்துட்டாங்க. என்னது அது? திங்க முடியாதா? பூ எங்க கொடுத்த? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள் கிரகங்களால் மன வருத்தமும் பிரச்சனையும் இருக்கு. இது யாரு? இடைவெளி கிடக்க அதான் பார்த்தேன். கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, இன்னும் பக்கத்தில் வாங்க. மூணே கால ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் கடன்களும் மனக்குழப்பமும் நடக்கும். சில மனிதர்களால் இடைஞ்சல் பட்டு குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை குறைந்த மன வருத்தங்களும் சூழ்நிலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? காலம் நட்பும் சொந்தமும் எப்போ பாதிக்கும்? பணம் கொடுத்தால் பாதிக்கும். எப்போ பாதிக்கும்? பணம் கொடுத்துட்டா பாதிக்கும். மயிரிடை புகாத நட்பும் பணத்திடை பிரிந்துவிடும். ஒரு முடி கூட நுழையாத இறுக்கமான நட்பில்
கொடுக்கல் வாங்கல் பணம் உள்ளே புகுந்துருச்சுன்னா விரிசல் அடைஞ்சு. அதை மாதிரி நீங்கள் கொடுத்த பணங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும். அது மாதிரி நீங்கள் பெற்ற கடன்களும் தீரணும். இந்த நிலைமையை மாற்றி தந்தால் போதுங்களா? பக்கத்தில் வாங்க, இந்தா செல்வாக்காக இருக்க வைக்க வெற்றி. ஒரு பையனுடைய படிப்பு தமிழ்நாட்டு அரசை பெறும், இன்னொரு பிள்ளையின் படிப்புக்கு தை மாதத்துக்கு பின்பு விளக்கம் வரும். வெற்றி. அறகுறையாக பேராதிங்க, சாப்பிட்டு போங்க. சொந்தமாகவும் தொழிலுக்கு சொந்தமாகவும் அடிக்கடி மனக்குழப்பம் வருது, நஷ்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தெளிவும் விடையும் கிடைக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? தொழில் சம்பந்தமாக. தொழில் சம்பந்தமாக என்ன தொழில்? கால் ஒன்று பட்டு சேலை காத்தாட. வாடா தம்பி வா. நீங்கள் நெசவு செய்கிறதெல்லாம் ஒரிஜினல் பட்டு தானா? ஓகே. இப்போ ஒரு 6 மாதமாகவே தொழிலை பற்றி தேவையில்லாத மன வருத்தமும் பணச்சரிவும் நடந்துக்கிட்டு இருக்கு. உன்னுடன் இருப்பவர்களால் உனக்கு சில உபத்திரங்கள், உள்ள உளைச்சல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். இப்போ இதுக்கு முன்னால் நம்ம ப்ராடக்ட் எடுத்த இடத்துல இருந்து சரக்கு வந்து சேர மாட்டேங்குது. அதுக்கு பணம் பற்றாக்குறையும் சில மனிதர்களுடைய நம்மளை பற்றி தவறாக சொல்ல செய்திகளும் காரணமாக இருக்கு. இவைகளை நீக்கி உனக்கு முதலீடுகள் சரக்குகளை வரவு வைக்கணும், அதை அப்படி விற்பனை ஆக்கியும் தரணும். வேற என்ன பண்ணணும்? கால் வந்துட்டு வா, அடிப்போம். உங்களுக்கு படிச்ச வேணுமா? வேணுமா? கட்டிக்கிடுவீங்களோ? வரலாம். ஆமாடா, பார்த்துட்டேன்டா, ஏண்டா கவலைப்படுற? இந்தா மகனே, உனக்கு கடன் தீரும். உன்னுடைய குடும்பத்தில் சில பிரிவுகளும் வாக்குவாதங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவைகளெல்லாம் ஒற்றுமை ஆகும், நிறைந்த பணமும் கிடைக்கும். ஜெயிச்சு தரேன். அதுக்கு மட்டும் உத்தரவு அடுத்து பேசும். கர்மசாமிக்கு அதே சேலம் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? அவர் கீழே விழுந்துடாம நடக்க முடியாமல் வராருன்னு நினைக்கிறேன். யாருக்குண்ணே? கால் வந்துட்டாங்கண்ணே. ரங்கநாயகி சோமா இருக்கியா? உட்காருங்க. சித்தர் கோயில் எங்கே இருக்கு? கும்பிட்டுருக்கீங்களா? போய் அவர் வாராரு ஒரு பெரம்பு வச்சுக்கிட்டு. போய் கண்ணமுழுக்க அவர்கிட்ட கேட்பேன் என்னன்னு. ஓ கால் வந்து கஞ்சமலை சித்தர்னா யாருப்பா? அவர் எங்க இருக்காரு? ஓ சரி, ஓ சரி, ஓ சரி. உத்தம சித்தன். தை மாதத்துக்கு பிறகுதான் கல்யாணத்தை வந்தமான காரியம் கைகூடும். அந்த கல்யாணத்தில் ஒரு சில மனக்குறைகள் இருக்கு. உங்க அம்மாலாம் எங்க இருக்காங்க? கேட்குற கேள்விக்கு அர்த்தம் இருக்கு. வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளிக்கிழமை என்னைய வந்து பார். வேலைக்கிழமை மாலையில் ஒரு தாலி ஏற ஒரு தாலி இறங்குங்கிற விதி அம்சம் அந்த மாங்கல்யத்திலே இருக்கிறது. அதை மாற்றி அமைச்சு தான் அந்த கல்யாணத்தை நடத்த முடியும் என்பது சித்தர் வாக்கு. அதுக்கு வேண்டிய வழிகளை நான் செய்து வெற்றியாக்கி தரேன். அடுத்த வாரம் என்னை வந்து பார்ப்பான். ஜெயிச்சு வா மகன். பணம் பணம் வெற்றிவேல் முருகா. கர்மசாமிக்கு வயத்துக்குள்ளையா உடல்ல யாருக்கோ கட்டி இருக்காங்களா? யாருக்கு?
ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லை. என்னையா கட்டியிருக்கலாம் கால் வந்து யார் இது குட்டிப்பில் உட்கார். அறுவை சிகிச்சை சத்தியமாக செய்தே ஆக வேண்டும். அதில் எந்த உயிர்கண்டமும் ஏற்படாது. தேவையில்லாமல் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி செய்யலைன்னா 6 மாதத்துக்குள்ளே அது ஒரு கொய்யாப்பழம் தண்டி வீங்கும். அதுக்கு பிறகு நீ ஆப்ரேஷன்ன்றது ரொம்ப கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். அந்த நிலைமை வேண்டாம். இந்த சின்ன கட்டியாக இருக்கும் பொழுதே அந்த அறுவை சிகிச்சை செய்துறது ரொம்ப நல்லது. அதே போல் உங்களுக்கு இந்த 2மே பொம்பளை பிள்ளையா இருக்கு. கருப்பசாமி உன் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஆம்பளை பையன் கொடுப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கால் வந்துட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக என் பேர் வச்சுருவாங்களா? யாரு வர்றான் வச்சிருவாங்க தெரியுது. இந்த கனியை இன்று சாப்பிட்டுக்கா. இந்த கனியை வீட்டில் வச்சு கும்பிடு. 3 மாதத்துக்கு பின்பு ஜனனம் தோன்றும். ஆம்பளை பையனாக இருப்பான். கருப்பசாமின்னு பேர் சர்வ புண்ணியமும் நடக்கும். வெற்றியாய் அதற்கிடையில் ஒரு சின்ன மாற்றம். வைத்திருக்க அந்த கட்டியிலிருந்து நீர் வரும். என்ன வரும்? நீர் வந்த உடனேயே இது உடஞ்சி கதஞ்சிரும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறாங்க. உடனடியாக டாக்டரை போய் பார்த்து சிறிய ட்ரீட்மெண்ட்டில் முழு குணமாயிடும். போயிட்டோம். இந்தாடி குட்டி கர்ப்பசாமிக்கு சாமங்கள்லாம் அங்கே இருக்கா? கர்ப்பசாமி எங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும்னு கேட்டு வந்தவங்க. என்னக்கா கூப்பிட்டுருந்தீங்களோ? வாரப்போ வாரேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 4 குழந்தைகளுக்கு அதிகாரம் உள்ள பிறப்பு நீங்கள். ஆனால் ஒரு ஆம்பளை பையன் பிறந்தா அவன் 2 பிள்ளைக்கு சமமாக இருப்பான். அவனை பேர் ஸ்ரீனிவாச பெருமாள்னு வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? சீனிவாச பெருமாள். யாருடைய பேர் அது? திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய பேர். அந்த பேரை நீங்கள் வைக்கிற பொழுது பல கோடி செல்வங்களும் நீ வைத்திருக்கக்கூடிய தொழிலும் ஓங்காரமாக நடக்கும். சரிண்ணா? கால் வந்துட்டு வரலாம். கண்ணை முடிக்கப்பா. இந்த பிரம்மோற்சவம் முடிந்து வருகிற பொழுது தெளிந்த அறிகுறிகள் நடக்கும். வெற்றி உண்டு. தன் பிள்ளைக்கு நல்வாழ்வு அமையணும்னு கேட்டு வந்தவங்க. எந்த பிள்ளைக்கு என்ன பேரு? காலில் விட்டுவாங்க. இது யாரு? இவ்வளோ ஒருங்க உட்கார். பெரிய அண்ணன் ஒரு சாமி வராரு. அது எங்கே இருக்கு?
எங்க கால் வந்துட்டு வா. யாருக்கோ கேஸ் வழக்கு இருக்கா? கேஸ் வழக்கு இருக்கா? வா பக்கத்தில். உன் பொண்ணு இன்னும் நின்றுக்கிட்டே இருந்தா என்ன உட்காருமா? உன் பொண்ணு பேர் என்ன பேருமா? அவளுக்கு எந்த தடையில்லாமலும் திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சுக்கா. மாதத்துக்குள்ளே நடந்துடும். இவன் மனநிலையை திருப்பணும். 9 முறை என்னை பார்க்க வர சொல்லு. நல்லாயிரும். கால் வந்துட்டுவாமா. இது இல்லாமல் 9 முறை கேட்குற கேள்வி சரிதானே? என்ன வழக்கு? ஆஞ்சநேயர் எங்கே இருக்காரு? அங்கே போய் கும்பிடுவீங்களா? அதான் நீங்கள் வந்தோன்னு அப்படி சிரஞ்சீவியாக வந்து காட்சி அளிக்கிறாரு. அதான் கேட்டேன். கண்ண முடிக்கா? அப்படியா? இந்த வழக்கை நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால் பேச்சுவார்த்தையிலேயே உங்களுக்கு தீர்மானமாகி உங்கள் சொத்துக்கள் சம்பந்தமானதுக்கு வெற்றி கிடைச்சிடும். அப்படி முடிச்சு தந்தால் போதுங்களா? கால் வந்துக்கலாம். என்னடா படிச்சிருக்கிறேன்? டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு உட்பட உனக்கு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு கம்பெனி கிடைக்கும். அந்த வேலை நிரந்தரமானதாக இருக்கும். அடுத்த சான்ஸ் ஃபாரின் போயிட்டு பணி செய்யணுங்கிற ஒரு நிலைமை நடக்கும். இந்தியாவில் வேணுமா ஃபாரினில் வேணுமான்னு முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். எங்கே வேணும்? பக்கத்தில் வா. இந்தியாவில் இருந்தால் தான் உன் இஷ்டப்படி கல்யாணமும் முடிக்கலாம், பெற்றோர்களையும் பார்த்துக்கலாம். முடிச்சு தரேன், வெற்றி அடைவார். இந்தா சந்தோஷமா. காணாமல் போகுது. யார் மேலே கெட்ட பேர் வருது? என்னையவே நினைக்கிறாங்க. அவர் என்ன கண்ணனா? அவர் சீனிவாச பெருமானாச்சே. நான் பொறுப்பாயிட முடியுமா? இதனால வெளியாளுங்களே பிரிக்க வேணாம், நாமளே பிரிஞ்சிட மாதிரி சூழ்நிலை. இனிமேல் காணாம போகாது. சென்ற பொருள் மீண்டும் வீடு வந்து சேரும். செம்மையாக வாழ்வீர் மக்களே, ஆனந்தமடையுங்கள். இனிமே அந்த பிரச்சனையே வராதுங்கிறதுக்கு தான் வாக்கு கொடுத்துருக்குறேன். ஏன் கவலைப்படுறீங்க? ஆனந்தமாக இருங்க, போயிட்டு வாங்க. உன் மனத்தில் நிறைய வருத்தம், இந்த துன்பத்துக்கு அதுதான் காரணம். கண்ண முடியும். சரியாயிடுச்சு, போ சாப்பிட்டு போ, பட்னியா போயிடாத. இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க. கீழே உட்கார முடியுமா? அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? கட்டுமனைக்கு பூர்வீக இடத்துக்கு போய் பார்த்தேன். 3 பங்குக்கு உரியதாக அந்த இடம் இருக்கும். ஒரு பகுதியை தாண்டணுன்னா பழைய காலத்து விவசாய இடங்கள் சேர்ந்து வந்துடும். அதில் வலது பக்கம் போனால் வண்டி வாகனம் போகக்கூடிய பாதையாக வந்துடும். அந்த இடத்துக்குள்ளேயே இடப்புறத்தில் பழங்காலத்து கல், செக்கு போன்ற பொருள்கள்லாம் அடையாள சின்னமாக கிடக்கும். அந்த கருப்பசாமி உங்களுடைய முன்னோர்களில் ஒருத்தர். அவதாரத்தில் வந்தவர் அல்ல, முன்னோர்களில் ஒருவர் கருப்பசாமி. கண்டிப்பாக கோழி அறுத்து தான் ஆகணும், ஆடு வெட்டி தான் ஆகணும். நீங்கள் வேணால் சாப்பிடாம சைவமாக இருங்கோ, அந்த சாமி சாப்பிடும். அதில் குறை வைக்க வேண்டாம். ஒழுங்காக செஞ்சுக்காங்க, அது உங்களுக்கு பெருமையை தரும். பண்ணிக்காங்க. அந்த இடத்துக்கும் ஒரு பெரிய வெற்றியும் சமாதானமான நிலைகளில் பங்கீடுகளும் நடக்கும். கால் வந்துவாங்க.
போய்